இன்னைக்கு காலையில இருந்து மதுரை அவனியாபுரத்துல 1000க்கும் அதிகமாக வந்த காளைகள் எல்லாத்தையுமே மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து எல்லாத்தையும் பிடிச்சு பல பரிசுகளை அள்ளியிருந்தாங்க. ஆனாலுமே யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரே ஒரு காளை அதை அடக்க முயற்சி பண்ண அடுத்துன்னு 3 மாடு பிடிக்கிற வீரர்கள் மாறி மாறி முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த மாட்டை பிடிக்க முடியல. அதுக்கு நேர்மாறா அந்த 3 மாடு பிடி வீரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மாட்டின் கொம்பால குத்து தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்ப அங்க நடந்த அந்த பரபரப்பான பதைக்க வைக்கும் அந்த காட்சியை இங்க நீங்களே பாருங்க. அவனியாபுரம் செல்லையா மாடுப்பா, அவனியாபுரம் செல்லையா மாடு நடந்தே போது பிடிச்சு பாரு. அருமையான மாடு, அருமையான வீரர், நல்ல முயற்சி பண்ணுது. மல்லிகைப்பூலாம் போட்டு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காப்ல. குத்தி எடுக்குது, குளத்து கட்டுது, குறி வச்ச ஏழு விடமா விழுந்துருச்சு. பிடிச்சு பாரு. இப்ப புடி வீரர், வீரருக்கே சவால் விடுது. பிடிச்ச தொட்டுப்பார். அவனியாபுரம் சந்திராம் கம்பெனி ஓனர் பாண்டியன் சார்பாக அவனியாபுரம் செல்லையா மாடு. இப்ப வீரரை பறக்க விடுது, சும்மா தெரிக்க விடுது, களமே அதிருது. முடிஞ்ச பிடிச்சுப்பார், தொட்டுப்பார், வாடா கூப்பிடுது. அருமையான காலை, அருமையான வீரர் அவனியாபுரம் செல்லையா மாடு சூப்பர் மாடு பறக்க விட்டுச்சு. மாடு வெற்றி பெற்றிருப்பா. மாடை பிடிக்கணும். அங்க பாருங்க, இதனால பெத்த பிள்ளைய வளர்க்கிறேன்னு சொல்றோம். கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அவரு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் பேர் இல்ல, ஓட்டர் ஐடியில மட்டும்தான் பேர் இல்ல. ஆனா இடையில ஒரு பையன் மாட பிடிச்சி தம்பி கோச்சுக்காரா வீரர் வெற்றி பெற்றா இருப்பான். வீரருக்கு ஒரு அண்டா பார்சல்